ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரிக்க போகிறோம். பாருங்கள், நான் எப்போயுமே முருங்கைக்கீரையை தாளிக்க மாட்டேன், அப்படியே தான் விட்டு வேக போடுவேன். இப்போ முருங்கைக்கீரை எடுத்து அலசி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வர மிளகாவா? இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றினாவே போதும், அதுவே வெந்தால் தண்ணி நிறைய தெரியும். சீரகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்து போட்டிருக்கேன். எப்போவுமே நான் கீரையை தாளிக்க மாட்டேன், அதோட நிறம் மாறிட்டு அப்படியே போட்டால் தான் அதே கலர்லேயே இருக்கும். பாருங்கள், இப்போ அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். எதையுமே நான் தாளிக்க மாட்டேன், அப்படியே தான் எல்லாமே போடுவேன். உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாகவே போடலாம், கீரை வெந்தால் கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் கீரை வேகட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் தேங்காய் போடலை, அது போல் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறோம். முட்டை போட்டால் கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் முட்டை போடுறோம். தேங்காய் போட்டோன்னா நெச்ச கிறிஸ்டி வரும் இல்லையா, அதுக்காக. கிளறிக்கலாம். கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். கீரை நல்லா தண்ணியில் வத்திருச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.